வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டெட்ஃபால் ஃபைண்டிங்கில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த டிசி ரீடிங்கை பற்றி. இந்த டிசி ரீடிங் பார்த்தீங்கன்னா டெட்ஃபால் ஃபைண்டிங்கில் எல்லோரும் வந்து அடிக்கடி கேட்குறது பார்த்திங்க அப்படின்னா, இந்த டிசி ரீடிங்னா அந்த டிசியில் வந்து எவ்வளோ ரீடிங் வருதுன்னு சொல்லிடுங்க, அதை வச்சு நான் ஃபால்ட்டை அட்டன் பண்ணிடுவோம் அப்படின்னு. அதனால தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் கம்ப்ளீட்டாக அந்த டெட்டை நம்ம ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணுறதுல இந்த டிசி ரீடிங்கை பற்றி ரொம்ப தெளிவாக பேச போகிறோம். எல்லாருக்கும் வந்து அடிக்கடி கேட்குற வீடியோ. இந்த டிசி ரீடிங்கை பற்றி நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னோடய அனுபவங்களை. இதில் வந்து சின்ன சின்ன தப்புகளும் இருக்கலாம். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இங்கே டிசி ரீடிங்கில் ஷேர் பண்ண போகிறேன். சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா வேறு டெக்னீஷியன் பார்க்குறப்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ரீடிங்கை நீங்கள் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. 0லேருந்து 60 வரைக்கும் வந்துச்சுன்னா பவர் ஐசி, 60லேருந்து 120 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா இஎம்சி ஃபால்ட்டு, 120லேருந்து 180 மில்லியாம்பியர் வந்துச்சுன்னா ரேம் ஃபால்ட்டு, 180லேருந்து 200 மில்லியாம்பியர் வந்துச்சுன்னா சிபி ஃபால்ட். அப்படிங்கிறத எல்லா விதமான இன்ஸ்டியூட்லேயும் சரி, வீடியோஸ்லேயும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கலாமே தவிர இதை வச்சு ஒர்க் பண்ணுறாங்க டெக்னீஷியன். இதை வச்சு ஒர்க் பண்ணும்போது நிறைய இடங்களில் ரிசல்ட் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ டிசி ரீடிங்கிறது, அப்போ நான் என்னங்க ரீடிங் எடுக்கிறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0 to 60 பவர் ஐசி ஃபால்ட் அப்படின்னு நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வித்தவுட் சிபியூவில் M21 சிபியூவே இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 8 மில்லியாம்பியர் 0.08, அதாவது வெறும் நம்பர் 8 0.08 மில்லியாம்பியர் தான் எடுக்கும். அப்போ எனக்கு இது 0லேருந்து 60க்குள்ளே தானே வருது. அப்போ எனக்கு இது பவர் ஐசி ஃபால்ட்டா அப்படின்னா கிடையாது. வித்தவுட் சிபியூவில் எல்லா செக்ஷனும் பர்ஃபெக்டாக இருக்கும்போது எனக்கு M21 இந்த மாதிரி எடுக்கும். அதே வித்தவுட் சிபியூவில் போக்கோ X3 பார்த்திங்க அப்படின்னா 0.35 மில்லியாம்பியர் வரைக்கும் எடுக்கும். ஓகேவா? அப்போ வித்தவுட் சிபியூவில் எனக்கு M21க்கும் X3க்குமே வேரியேஷன் இருக்கும்போது ஒரே ஒரு டிசி ரீடிங்கோட ரெஃபரன்ஸை வச்சு நான் எல்லா ஃபோனும் எப்படி அட்டன் பண்ண முடியுங்கிறது தான் என்னோடய கொஸ்டின். அப்போ நான் M21 அட்டன் பண்ணியிருக்கேன், போக்கோ X3 அட்டன் பண்ணுறேன், நம்ம இதனால் ரீடிங் எடுத்திருக்கேன். இப்போ திடீர்னு ஒரு போக்கோ X6 லேட்டஸ்ட் ஃபோனு இன்னும் வந்து பெருசாக சர்வீஸ் வரல, இது திடீர்னு வருது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, அப்போ சிபியூ இல்லாமல் இது 35 மில்லியாம்பியர் எடுக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதில் உள்ளே இருக்கிற செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஆம்பியர் எடுக்கிறதே தவிர நாம் ஒரு ரிட்டனில் ரைட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுதான் நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்போ எனக்கு X6 என் கையில் வரணும், ஒரு ஒர்க்கிங் ஃபோன் நான் செக் பண்ணணும் அப்படின்னா தான் தெரியும். அப்போ இதெல்லாம் எப்படிங்க ரீடிங்? இது ரெகுலராக சிபியூ ஃபால்ட் வர்ற ஃபோனு, அதனால் நம்ம ரீடிங் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ ரெகுலராக அட்டன் பண்ணுற ஃபோனுக்கு தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாக்ட் ரீடிங் சொல்ல முடியும். அப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா வித்தவுட் சிபியூவில் 35 மில்லியாம்பியர் வருது, அதாவது சிபியூ இல்லாமல்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ சிபியூ இருக்கும்போதே அது சரியாக டிடெக்ட் ஆகலைன்னா இந்த 35 மில்லியாம்பியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ நம்ம இந்த நேரத்தில் பவர் ஐசியை போய் செக் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறது தான் என்னோடய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மோட்டோவில் பார்த்திங்கன்னா 3254 வந்து பவர் பட்டனை விட்டோன்னா 0 வந்துடும். இது பார்த்திங்கன்னா மோட்டோவில் சிபியூ கம்ப்ளைண்ட். அப்போ எனக்கு 60க்குள்ளே வந்து நான் பவர் ஐசியை தான் நான் பார்த்துருக்கணும். அப்போ எனக்கு மோட்டோவில் இந்த சிபியூ கம்ப்ளைண்ட் நான் அடிக்கடி அட்டன் பண்ணியிருக்கேன். 3254 விட்டோன்னா 0 வந்துடும். இல்லை நீங்கள் அழுத்தி பிடிச்சிருந்தாலும் 3254 24 அப்படின்னு ஒரு ரீடிங் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கும் பவர் ஐசியாக நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ ஒரு ஃபோன் சிங்கிள் ப்ரெஸ்ஸில், அதாவது நம்ம ஃபோனை ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு லாங் ப்ரெஸ்ஸில் தான் ஆன் பண்ணுவோம். அதாவது ஒரு ப்ரெஸ் கொடுக்கும்போது அந்த டிசி ரீடிங் சடனாக டக்குன்னு ஒரு 300 போய்டும், 300 போய்ட்டு 0 வந்துடும். இதை வந்து ஹை பூட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹை பூட் மேக்ஸிமம் உங்கள் சிபியூவில் உங்கள் மெமரியில் இஷ்யூ இருக்க வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் தான். இதை நமக்கு 100% இதுதான் அப்படின்னு நம்ம ஒர்க் பண்ண முடியாது. சிங்கிள் ப்ரெஸ்ஸில் 22 இந்த மாதிரி பிலோ 22 கீழே வந்துட்டு 0 வந்துடுது அப்படின்னா அது லோ பூட்டுன்னு சொல்லுவாங்க. லோ பூட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் சிபியூலையும் பிரச்சனை இருக்கலாம், அதே மாதிரி உங்கள் பவர் செக்ஷன்லேயும் பிரச்சனை இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்சங் A53 220 மில்லியாம்பியரில் ஸ்டக். இந்த 220 மில்லியாம்பியர் ஸ்டக், அதாவது 220 போய் ஸ்டக் ஆகிடும். இந்த ஸ்டக்குனாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா CPU, eMMC, RAM இது ஓரியன்டாக தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படி A53ல் ட்ரை பண்ணும்போது எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. கடைசியாக எனக்கு ரிசல்ட் கிடைச்சது பார்த்திங்க அப்படின்னா பவர் ஐசியை சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இந்த செட் ஆன் ஆகுது. அப்போ என்னென்னா ஒரு ரீடிங் ஸ்டக் ஆகுது அப்படிங்கும்போது பெரும்பாலான ஃபோனில் CPU, RAM, ROM கம்ப்ளைண்ட் இருக்கலாம், ஆனால் எல்லா ஃபோன்லேயும் அப்படி இருக்காது. இப்போ வெளியில் வந்து ஒரு ஃபோன் சாஃப்ட்வேர் போடுறாங்க, போடும்போது டெட் ஆகிடுது.
அப்படின்னா அந்த ரீடிங் உங்களுக்கு ரிட்டன் வரும்போது 60 to 120 ஸ்டக் ஆகி நிற்கலாம். அப்போ நம்ம இஎம்சி ஃபால்ட்டுன்னு ரீபால் பண்ணால் சரியாகுமா அப்படின்னா கிடையாது. சாஃப்ட்வேர் போட்டால் கூட மேபி சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த டிசி ரீடிங்கை நான் எப்படிங்க எடுத்துக்கிறது அப்படின்னா, டிசி ரீடிங்கை உங்களோட ரெஃபரன்ஸ், அதாவது ஒவ்வொரு ஆன் கண்டிஷன் ஃபோன்லேயும், அதாவது இந்த காம்போ மாற்ற வர்ற ஃபோனு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா டிசியை ஆன் பண்ணி உங்களோட ஓன் டேட்டா ஒரு 20 ஃபோன் 30 ஃபோன் எடுங்க. எத்தனை ஃபோனு ஆன் ஆகுது, எந்தெந்த ஃபோனு ஆன் ஆகலை அப்படிங்கிறத ரீடிங் எடுங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பார்த்து நீங்கள் ரெடி பண்ணுற ஆளாக இருக்கீங்க, ஒரு யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தோன்னா டிசி ரீடிங்கை தெளிவாக பாருங்கள். என்ன ரீடிங்காக அவங்க என்ன ஐசி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 060 பவர் ஐசி, 60 இஎம்சி, 20 ரேமு, இந்த கான்செப்டை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாமே தவிர இதை வச்சே நான் ஃபால்ட்டை ஐடென்டிஃபை பண்ணலான்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வித்தவுட் ப்ரெஸ் பவர் பட்டன் எனி நம்பர், அதாவது பிலோ 200, ஏதாவது ஒரு 80 வரலாம், 60 வரலாம், வித்தவுட் ப்ரெஸ் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லீக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லீக்கேஜ் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஐசியில் இருக்கலாம். அதே வித்தவுட் ப்ரெஸ் பவர் பட்டன் 500 மில்லியாம்பியர்லேருந்து 1500 மில்லியாம்பியர் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா உங்களோட விபிஹெச்சில் ஷார்ட் இருக்கலாம். நான் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேபியில் தான் சொல்கிறேன். கம்பல்சரி இது இருக்கும் அப்படிங்கிற எந்த வித இதுவும் சொல்லலை. அப்படிங்கும்போது என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து இந்த மாதிரி ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணுறேன். அப்போ உங்களோட பெஸ்ட் மெத்தட் இருந்துச்சுன்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வித்தவுட் ப்ரெஸ் பவர் பட்டனில் எபோவ் 1500 மில்லியாம்பியர்லேருந்து 3000 மில்லியாம்பியர் வரைக்கும் இருக்குன்னா உங்கள் பேட்ரி கனெக்டர்லேயே ஷார்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை விபேட் ஷார்ட்னு சொல்லலாம். ஓகேவா? இதை தான் நான் வந்து இப்போ நம்ம கீழே போட்டிருக்க ரீடிங்கை விட இந்த மேலே லீக்கேஜ் ஷார்ட்டு விபேட் ஷார்ட் போட்டிருக்கேன்னா இதோட அக்யூரசிங்கிறது ரொம்ப அதிகம். ஒரு 10 ஃபோன் வருது அப்படின்னா இந்த மேலே இருக்கிற 3 கேட்டகரியில் ஒரு 8-9 ஃபோன் வரைக்குமே நான் சொல்கிறது தான் இருக்கும். ஒரு ஃபோனு டிஃப்ரெண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கீழே இருக்கிற மிச்சம் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா Note 6 ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசியில் நீங்கள் ஆன் பண்ணவே முடியாது. நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ரீடிங் வந்து ஒரு 120 வரைக்கும் வந்துட்டு 0 வந்துடுது. அப்போ நமக்கு சில ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 தாண்ட மாட்டேங்குது டிசியில். அப்போ டிசி ரீடிங்கிறது என்ன, நாம் அந்த ஃபோனை முன்னாடி செக் பண்ணியிருந்தோம்னா நம்ம அந்த ரெஃபரன்ஸை வச்சு நம்ம திருப்பி அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குமே தவிர, ஒரு புதுசாக ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபோன் வருது அதை வச்சுக்கிட்டு நான் டிசி ரீடிங்கில் ஒரு செட்டப்பை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நான் பண்ணுவேங்கிறது கரெக்டு கிடையாது. அப்போ நீங்கள் டிசி ரீடிங்கை ஒரு செட்டாப் லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் வச்சுட்டு ஒர்க் பண்ணாதீங்க. டிசி ரீடிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்கும்போதும் நீங்கள் டிசி ரீடிங்கை பாருங்கள், என்ன டிசி ரீடிங்க்கு என்ன ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த மாதிரி டேட்டா எடுத்து அந்த டிசி ரீடிங்கிற டேட்டாவை நீங்களே உருவாக்குங்க. அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு நாலேஜுங்கிறது ஜாஸ்தி வரும். ஏன் அப்படின்னா இந்த டிசி ரீடிங் குழப்பத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 0 to 16 டக்குன்னு பவர் ஐசி கழட்டிடுவாங்க. அது ஒரு பவர் ஐசி இருந்த காலத்தில் ஓகே. இப்போ 4 பவர் ஐசி இருக்குது, எந்த பவர் ஐசி கை வைக்கிறது? அப்போ நம்மளால் அது முடியவே முடியாது. இப்போ இஎம்எம்சி 60 to 128 வந்து இஎம்எம்சி சொல்கிறாங்க. இஎம்சி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணும் போதே யூஎஃப்எஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும் போதே நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். அப்படிங்கும்போது நம்ம தெரியாமல் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபோனை வந்து ரெடி பண்ணுறதுங்கிறது கஷ்டமாயிடும். அதனால் டிசி ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓன் டேட்டா எடுங்க. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுங்கள். ஒரு 50 டேட்டா நீங்களே ஸ்டோர் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இப்போ டெட்ஃபால் ஃபைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறைய வீடியோஸ் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஃபோன் டெட் அப்படின்னா ஏன் டெட் ஆகுது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் கமெண்ட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுனா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.